சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்திலிருந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ஏதாவது வருமானு ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க. ஆனால் நெல்சன் இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்டுமே விடலை. மேலும் இந்த படத்துடைய ஷூட்டிங் இன்னும் பேலன்ஸ் 10% ஷூட்டிங் மட்டும்தான் இருக்குது. ஷாருக் கானும் டேட்ஸ் கொடுத்துட்டாராம். கூடிய விரைவிலே அவரோட ஷூட்டிங்கை முடிஞ்சிச்சுன்னா படம் எண்ட் ஆகிடும். அதற்கழிச்சு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இந்த படத்தோட ரிலீஸ் இருக்கும் என சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் குறித்து ஒரு தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் ரஜினி பேசியிருந்த காக்கா ககு கதை மிக பெரும் ஃபேமஸ் ஆச்சு. மேலும் குறிப்பிட்ட நடிகர் அதாவது விஜயை தான் காக்கான்னு சொன்னார் என சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங் ஆனது. அதை தொடர்ந்து சுமூகமாக அந்த பிரச்சனை முடிஞ்சது. இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்சை நடத்த திட்டமிட்டிருக்கு சன் பிக்சர்ஸ் நிறுவனம். பிரம்மாண்டமாக இந்த ஆடியோ லான்ச்சை நடத்த போகிறாங்க. இதில் விஜயை பற்றி ஏதாவது பேசுவாரா? ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் விஜயை பற்றி பேசுகிறத தவிர்த்துட்டு வந்தார். காரணம், விஜய் தனிப்பட்ட அரசியல் கட்சி நடத்துகிறாரு, இதனால தான் தவிர்த்தார் என சொல்லப்படுகிறது. ஆனால் சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா விஜய்க்கு சாதகமாக பேசுகிறேன் என்று சொல்லிட்டு ரஜினியை ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருந்தார். திமுக தான் ரஜினியை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி அவரை அடக்கி ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் மீது விமர்சனம் வச்சார். எங்கள் தலைவர் விஜய் அந்த மாதிரி கிடையாது, அவர் யாருக்கும் பயப்படுற ஆள் இல்லை என ரஜினியை சீண்டி பார்த்தாரு. இதற்கு ஜெயிலர் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்சில் ரஜினி பதிலடி கொடுப்பாரா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் ரஜினி எது நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நான் யாரையும் விமர்சனம் செய்வதில்லை, யாரையும் தரம் தாய்த்து பேசுவதில்லை என குறிக்கோளோடு இருந்துட்டு வராரு. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு வராரு. தொடர்ந்து தன்னுடைய ரசிகர்களை மகிழ்விக்கும் விதமாக அடுத்தடுத்த படங்களில் நடிப்பேன் என படங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போயிட்டுருக்காரு. மேலும் விஜய் அவர்கள் எதுவும் பேசாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் ஏதாவது பேசி ரஜினியின் கோபத்துக்கு ஆளாயிட்டார்னா கண்டிப்பாக ரஜினி பேச்சின் மூலமாகவே அவருக்கு பதிலடி கொடுப்பார் என ரசிகர்கள் கூறிட்டு வராங்க. மேலும் ஆடியோ லான்ச்சை மிக விரைவிலே நடத்த திட்டமிட்டிருக்காங்க. படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதுனால கூடிய விரைவிலே நம்ம ஆடியோ லான்ச்சை எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.